என் தமிழில் மேலான உடன்பிறப்புகளை அண்ணா சொல்வது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கையோடு நடப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா வாழ்க. அடுத்து எம்ஜிஆர் அவர்களே, நீங்க ஏங்க கபடியில் வந்து தோத்து போயிட்டீங்க, நம்பேர் கூடலாம் சண்டை போட்டீங்க, ஏன் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் சொல்றாரு, நான் கபடி பாடி போனேன், ஒருத்தன் காலை போடுறான், நான் அப்படியும் போனேன், எல்லாம் போட்ட காரணம் ஒருத்தன் அண்ணா சண்டை போடுறான், நான் பொக்குன்னு மூச்சு விட்டேன். அடுத்து பாக்கியராஜ் சார் அவர்களே, நீங்க எப்படி கபடியில் தோத்து போயிட்டீங்க? இங்க பாருங்க, நான் கபடின்னு எல்லாம் போட்ட தாங்க போடுவேன். ரெண்டு பொட்ட பசங்க என்னை முறைக்க பார்த்தாங்க, அங்கேயே மூச்சை விட்டாங்க. பி கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நீங்க எப்படி கபடியில் தோத்து போயிட்டீங்க? நான் கபடின்னு பாடி போனேன். எங்கு குண்டனிலே தொண்டிய குளிச்சாங்க, அங்கேயே மூச்சை விட்டேன். கபடின்னா ஒரே பெற்றால். தேங்க்யூ. அடுத்ததுங்க, இந்த ஜானகி பாட்டு இருக்குல்ல, அதை வந்து கிட்டார் மியூசிக்கில் கொடுத்தா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த குழந்தைகளுக்காக வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னாங்க. 5 மணிக்கெல்லாம் பறவைகள்லாம் கத்தும், நம்ம பசங்களாம் வந்து 7 மணிக்கு தூங்குவாங்க, பல்லு வளர்க்காமல் சாப்பிட்டுட்டு போவாங்க. அதனால வந்து என்ன விஷயம்னா இன்ஸ்பெக்ஷன் ஆகி ஜுரம் வரும், வாங்கிட்டு வரும். பல்லு விளக்காமல் நம்மளே ஒரு 3 நாள் சாப்பிட்டா என்ன ஆகும்? குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரி அவங்களை வந்து வழிநடத்தணும், அவங்கள்ட்ட வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அதில் வந்து நான் பேசுவேன் இதை பற்றி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த பறவைகள்லாம் வந்து 5 மணிக்கு எழுந்திருக்குது, நம்ம கூட வந்து 6-7 மணிக்கு அவங்க முடிக்கிறோம். பறவைகள்லாம் கற்றுனா எப்படி இருக்கும்? இப்போ அந்த கிட்டார் மியூசிக் சொன்ன பாருங்க, நம்ம தேசிய அது, அதாவது நம்ம படிக்கிறப்ப கேட்டால் கூட அந்த அப்போ கேட்டது இப்போவும் கேட்குறப்ப அந்த ஃபீலிங் வரும். நம்ம தேசிய கீதம் அதை வந்து கிட்டார் மியூசிக்கில் கொடுத்தா போயிருக்கோம். ஜனகணமன அதிநாயக ஜெயக பாரத பாக விதாதா, இந்த பாட்டை வந்து அப்படியே ப்ளே பண்ணுறோம்.